Daily. Taste the Daily. ஐயோ அம்மா, நான் வெளியே பேசிக்கிட்டதுதாம்மா சொன்னேன். நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? பின்ன கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. நாங்க அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? எவன் பேசுறான்னு மட்டும் சொல்லு. இன்னைக்கு அவங்கள ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். அப்பா, இப்ப எதுக்கு நீங்க கத்திட்டு இருக்கீங்க? இவ ஒண்ணு புதுசா எதையும் சொல்லிடலையே. ஊர்ல இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. இதுக்குதான் நான் அப்பவே பார்வதிய ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு சொன்னேன். எங்க என் பேச்ச கொஞ்சமாவது மதிச்சாதானே? இப்ப நான் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. மீனாட்சி, இத சாக்கணும் அப்படியே அள்ளி கொட்டாத. இது நம்ம வீடு. இங்க யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நாம தான் முடிவு பண்ணணும். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துச்சு? இத நான் சும்மா விட போறதில்ல. ஏ ரேவதி, யார் தப்பா பேசுனாங்கன்னு நீ இப்ப சொல்ற? மா, அவளை எதுக்கு கத்துற? ஊர்ல கேள்விப்பட்டத வந்து சொன்னது ஒரு குத்தமா? அதானே, நான் ஏதோ உங்க குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில கேள்விப்பட்டத சொன்னேன். நீங்க இவ்ளோ கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு இந்த வம்பு? நான் வரேன். ஏய் ரேவதி, நில்லடி. என்ன நான் மட்டும் பேசிட்டே கேட்டு போயிட்டே இருக்க? தப்பா எவ பேசுறாளோ அவகிட்ட சொல்லு. ஏன் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு எவளுக்கும் யோக்கியதை கிடையாது. அவங்க வீட்டுல 1000 அழுக்கு இருக்கு. அத நான் பேசுறேன்னா சந்தி சிரிச்சு போயிடும். சந்திரா, அதை விடு சந்திரா, நீ வா. என்ன பேச்சு பேசிட்டு போற பாருங்க. நீ என்ன செஞ்சாலும் ஊர்வாய் அடக்க முடியாது. பேசுறவெல்லாம் பேசிட்டு தான் இருப்பான். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஆமாமா, எவனாவது வேலை வெட்டி இல்லாதவன் தான் இப்படி ஊருக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். இவங்க பேசுறதெல்லாம் நம்ம மதிக்க கூடாதுமா. இதெல்லாம் மதிச்சோன்னா நம்ம மரியாதை தாமா போகும். பார்வதி, நீ எதுவும் சங்கடப்பட வேணாம். யாரு என்ன சொன்னாலும் உனக்கு நாங்க இருக்கோம். நீ எங்களை மட்டும் பாரு, சரியா? பார்வதி, பார்வதி, இங்கதான் இருக்கியா? லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வா, போலாம். டேடே இருடா, முதல்ல என்ன விஷயம் சொல்லு. நீ பாட்டுக்கு வர, வந்ததும் வராதுமா பார்வதியை லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்ற? பார்வதிக்கு பக்கத்துலயே ஹாஸ்டல் பாத்துருக்கேன்ப்பா. இப்பவே கூட்டிட்டு போய் சேர்த்துலாம் தான் கூப்பிடுறேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? இப்பதான் ஒருத்தி வந்து ஊர்ல எல்லாரும் பார்வதி நம்ம வீட்டுல இருக்கிறாங்கிறத தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போறா. நீ என்னடானா கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி பார்வதியை ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஓ, ஊருக்குள்ள பேசுனது இப்ப உன் காது வரைக்கும் வந்துருச்சா? இதனாலதான் அவசர அவசரமா நான் ஹாஸ்டல் பார்த்துட்டு இங்க வந்து நிக்கிறேன். பார்வதி இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் தான். இது நமக்கு தேவையா? நீ என்ன சொன்னாலும் இதுக்கு என்னால சம்மதிக்க முடியாது. குமரேச அண்ணன் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க எவ்வளவு கைமாறு செஞ்சாலும் அது பத்தாது. பாவம், இப்ப அவர் மக யாரும் இல்லாம நிக்கிறா. இந்த நேரத்துல நாங்க இவளை பாத்துக்கலனா நன்றி மறந்தவங்களா ஆயிடுவோம். பாவண்டா, அவளுக்கு அம்மாவும் இல்ல, அப்பாவும் போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்ப அவளுக்கு ஆதரவா இருக்கிறது நாம மட்டும்தான்டா. இந்த நேரத்துல அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கறது அவ்வளவு நல்லா இருக்காதுடா. புரிஞ்சுக்க ராஜதோர. ஆமாண்ண, நம்ம ஊர்க்காரங்களை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க பேசுறதுக்காகலாம் நம்மள நம்பி வந்த பிள்ளைய தனியா விட சொல்றியானே? டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. பார்வதி இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காம நான் ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன்னு எல்லாரும் நினைப்பீங்க. அப்படி இல்ல. இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் இதை நான் செய்யல. பார்வதி நல்லதுக்காக தான் இதை நான் செய்யறேன். ஊர்ல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசினாலும் பரவாயில்ல, பார்வதியும் தப்பா பேசுறாங்களே. எப்படி பார்த்தாலும் நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு அவ வாழ போறவ தானே. அவ பேர் கெட்டு போனா அவ வாழ்க்கையை பாழாயிடும் தானே. இத பத்தி இங்க இருக்கிற யாருமே ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? பார்வதியோடைய வாழ்க்கை நாளைக்கு கெட்டு போச்சுன்னா அந்த பாவம் நம்மள தானே வந்து சேரும். அண்ணன் சொல்றது கரெக்ட் தானே. பார்வதி நல்லா இருக்கணும்னா அவ நம்ம கூட இருக்க கூடாது. பார்வதி எங்கம்மா போறா? இதோ பக்கத்துல இருக்க ஹாஸ்டல் தானே. சனி ஞாயிறுனா வீட்டுக்கு வந்துட்டு போறா. சொல்றதெல்லாம் சரிதான்டா. இருந்தாலும் அத்தை வேண்டாம் அத்தை. ராஜதோர மாமா சொல்றது கரெக்ட் தான். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பா உங்களால தாங்கிக்க முடியாது. என்னால உங்களுக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாது.
நான் ஹாஸ்டலுக்கே போறேன் அத்தை. மாமா நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். பார்வதி நில்லுமா. எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க சரி. ஆனா பார்வதிக்கு இப்ப உடம்பு சரியில்லை. என்னால இவளை இப்படி அனுப்ப முடியாது. முதல்ல பார்வதிக்கு உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னங்கடா நான் சொல்றது சரிதானே? இல்ல இதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா? பார்வதி நீ போய் ரெஸ்ட் எடுமா. நான் சொல்றேன்ல நீ போமா. அதான் உங்க அம்மா சொல்லிட்டால, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. சரியான லூசு குடும்பம். தர்மா, அந்த இன்சூரன்ஸ் பணம் செக்கா வந்திருக்குல்ல, அத பேங்க்ல போய் தான் மாத்தணும். நாளைக்கு பேங்க் போயிட்டு வந்துடலாமா? சரிப்பா, நாளை காலையில கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி போயிட்டு வந்தா தான் அந்த வேலை முடியும். போயிட்டு வந்துடலாம். சரிப்பா. என்ன இப்படி ஆயிடுச்சு? ச்சே. அப்பா, ஆண்டவா. என்னண்ணே கடைக்கு வந்தது வராததுமா எது பெருசா சாதிச்சு வந்த மாதிரி பெருமூச்செல்லாம் பலமா இருக்கு. ஆமாண்டா, நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். பக்கத்து வீட்டு கலாக்கா கிட்ட இருந்து வர வேண்டிய பாக்கிலாம் வந்துடுச்சா? ஏய், அதெல்லாம் இல்லடா, இது வேற நிம்மதி. வேற நிம்மதியா? அப்படி என்ன நடந்துச்சு? ஓ, நம்ம பாண்டியனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சா? டேய், என்ன கிண்டலா? எங்க அண்ணன் ஒரு நாள் கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போதான் போகுது. சரிண்ணே, வேற எதை நினைச்சு இப்ப நீ நிம்மதியா இருக்க அதை சொல்லுண்ணே. நம்ம பார்வதி இருக்கால, நம்ம பார்வதி இருக்காலடா, அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் அண்ணி மீனாட்சி எல்லாரும் மும்முரமா இருந்தாங்கடா. அப்புறம் என்னாச்சு? ராஜதுரி அண்ணன் ஹாஸ்டல் நான் பார்த்துட்டு வந்துட்டு திடீர்னு பார்வதியை கிளம்ப சொல்லிருச்சு. நானும் அப்பாவும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம்டா. அஜிஜோ, அப்புறம் வேற என்ன, பார்வதி ஹாஸ்டலுக்கு போகல. அவளை ஹாஸ்டலுக்கே போக விடாம தடுத்தது யாருன்னு சொல்லு பாப்போம். வேற யாரு? நீங்களா இருப்பீங்க இல்ல அப்பாவா இருப்பாரு? அது தாண்டா இல்ல, பார்வதி ஹாஸ்டலுக்கு போக விடாம தடுத்தது அம்மா. நிஜமாவனே? ஆமாண்டா, பார்வதிக்கு உடம்பு குணமாகற வரைக்கும் அவளை எங்கேயும் அனுப்ப முடியாதுன்னு அம்மா ஆணித்தரமா சொல்லிட்டாங்கடா. அத நினைச்சு தாண்டா நான் இப்ப நிம்மதியா இருக்கேன். அப்போ பார்வதி அக்காக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்கல்ல? டேய், அத அப்பா பாத்துக்கலாம்டா. ஆனா தோனி, எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னண்ணே? பார்வதிய ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்காக ராஜதுரை அண்ணன் சொன்ன காரணத்தை கூட ஏத்துக்கலாம்டா. ஆனா மீனாட்சி எதுக்காக பார்வதிய ஹாஸ்டலுக்கு அனுப்புன்னு இவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அண்ணே, இதுல யோசிக்க என்னென்ன இருக்கு? பொதுவாவே 2 வயசு பொண்ணுங்க ஒரே இடத்துல இருந்தா அங்க பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது. அதுலயும் நம்ம மீனாட்சியை பத்தி சொல்லவா வேணும்? டேய், மீனாட்சி ஒண்ணும் வேணும்னு வம்பு பண்றவளாம் கிடையாது. என்ன கொஞ்சம் முன்கோவக்காரி, அவ்வளவுதான். அந்த முன்கோவத்தினால என்னெல்லாம் நடக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏய், அங்க என்னடா முடங்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லண்ணே, நம்ம மீனாட்சிக்கு பார்வதி அக்காவை பிடிக்காத காரணம் அது அவங்களோட ஈகோ தான். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு நாள் முழுக்க மளிகை கடையில என் கூட தானடா இருக்க, அப்புறம் எப்படி உனக்கு இந்த பொண்ணுங்க விஷயம் எல்லாம் தெரியுது? அது ஒண்ணு இல்லண்ணே, நீ டீ குடிக்க போயிட்டு வர்ற கேப்ல எல்லாத்தையும் கத்துக்கிறது தான். இந்த வாயினாலதான் உனக்கு காஞ்சிபுரத்துல ஒருத்தர் வேலை கொடுக்கறதே கிடையாது. என்ன சரி, அதெல்லாம் விடுன. எங்கேயோ இருக்கிற குமரேசன் பொண்ணு தானே அம்மா பார்வதி அக்கா மேல இவ்வளவு அக்கறையா இருக்காங்க. ஆமா, இதுவே அம்மாவுக்கு பார்வதி அக்கா உங்க சாதாத்தியோட பொண்ணு தெரிஞ்சா என்ன ஆகும்? டேய், என்ன ஒரு நிமிஷத்துல பதறிட்டேனடா. டேய், முதல்ல நீ பொறுமையா அவசரா. நீ பேசுறத அம்மா கேட்டு போல இருக்கு. மாடா இருக்கும். இங்க பாரு, அம்மாவுக்கு மட்டும் பார்வதி யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இங்க பாரு, இந்த உண்மை அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கிற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. இங்க பாரு, தயவு செஞ்சு நீ எதையும் உளறி வச்சிடாத சொல்லிட்டேன். என்னங்க, நம்ம மூர்த்தி அண்ணன் பேத்திக்கு அடுத்த வாரம் சடங்காமா.
அவங்க நம்ம பசங்க கல்யாணத்துக்கெல்லாம் செய்முறை நிறைய செஞ்சிருக்காங்க. நாமளும் பதிலுக்கு செய்யணும் இல்லங்க. ஆமா சந்திரா, செய்யணும். அதுக்காக ரொம்பலாம் செய்ய வேணாம். ஒரு சேலையும் குத்து விளக்கும் வச்சு கொடுத்துடலாம். தங்கம் விற்கிற விலைக்கு இன்னைக்கு 1 கிராம் கூட வாங்க முடியாது. சரிங்க. பார்வதி, இப்ப உடம்பு எப்படி இருக்குமா? பரவாயில்ல, தலைதான் கொஞ்சம் பாரமா இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, காய்ச்சல் விட்ட கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிடுமா. நீ உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல மாமா. அட உட்காருமா. உட்காரு. புது இடம்ல தண்ணி சேராம இருந்திருக்கும். இரு, கசாயம் குடிச்சா எல்லாம் சரியாயிடும். போனா அத்தை, கசாயத்தை எடுத்துட்டு வாமா. ஆமா, இவளுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சலிப்போம். இந்தா. தேங்க்ஸ்க்கா. பார்வதி, நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதமா. ஊர்ல இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பேசுறாங்கன்னு தான் ராஜதுரை உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தான். ஐயோ அத்தை, நான் ராஜதுரை மாமா பேசினத தப்பா எடுத்துக்கல. மாமா என் நல்லதுக்காகவும் தானே சொன்னாரு. அப்படி இல்ல பார்வதி, நானும் உங்க மாமாவும் கல்யாணம் முடிச்சு இப்படி பேரன் பேத்தியோட இந்த வீட்டுல இருக்கோம்னா அதுக்கு காரணமே உங்க அப்பா குமரேசன் தான். அன்னைக்கு அவருதான் எல்லா பிரச்சனையும் முன்னாடி நின்னு சமாளிச்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவரு மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், இந்த கல்யாணமே நடந்திருக்காது. ஆமாமா, குமரேசன் இல்லன்னா நாங்களும் இல்ல, இந்த குடும்பமும் இல்ல, அவளும் ஏன் எதுவுமே இல்ல. அவன் நமக்கு அவ்வளவு உதவி பண்ணிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரோட பொண்ணுதாமா நீ. உங்க அப்பா எங்களுக்கு ரத்த சொந்தம்லாம் கிடையாது, ஆனா என்ன அவர் தங்கச்சியாதான் பாத்துக்கிட்டாரு. எங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். செத்துட்டாருன்னு சொன்னாரு, இப்ப நல்லா இருக்கணுங்கிறாரு. ஐயோ, உளறிட்டேனே. அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பாவம், அவனுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம சொந்தக்காரங்களை விட இந்த மாதிரி பழகுற ஆளுங்க தான் அத்தை நமக்கு நிறைய உதவி பண்றாங்க. கரெக்டா சொன்ன போனா, கூட பிறக்காத குமரேசன் எங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. ஆனா எங்க கூட பிறந்த சாரதாவும் கருணாகரனும் எங்களை முதுகுல குத்தி துரோகம் பண்ணிட்டு தானே போனாங்க. சந்திரா, இப்ப நீ எதுக்கு அவங்கள பத்தி பேசி டென்ஷன் ஆகுற? பாத்தியா, பார்வதி பயப்படுறா பாத்தியா? எனக்கு அவங்கள நினைச்சாலே பத்திக்கிட்டு வருதுங்க. ஐயோ, நீ எதுக்கு அவங்கள நினைக்கிற? விடு சந்திரா. நான் கோவமா பேசுறேன்னு பயப்படாத பார்வதி. அவங்க 2 பேரும் எங்களுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. அதுங்கெல்லாம் எங்க இருந்தாலும் நல்லா இருக்க கூடாது, நல்லா இருக்க மாட்டாங்க. சந்திரா, இப்ப இந்த பேச்சை விட போறியா இல்லையா? நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. அத்தை, அவங்க எப்பவோ செஞ்ச தப்புக்கெல்லாம் இன்னும் ஏன் அத்தை நீங்க சபிச்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிருந்தாலும் அவங்க நல்லா இருந்துட்டு போனாலும் சரின்னு விடுங்க அத்தை. ஏன் அத்தை, அந்த சாரதாக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு அன்னைக்கு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனார்ல, இந்நேரம் அவளுக்கு கல்யாணம் இருக்குமா? இப்ப எதுக்கு அந்த கழுதையை பத்தி ஞாபகப்படுத்துற? அவளுக்கு கல்யாணம் ஆனா என்ன, இல்ல எக்கெடு கட்டு போனா எனக்கு என்ன? சந்திரா சந்திரா, என்ன சந்திரா, போதும். ஏம்மா, உங்களுக்கு இப்ப அவசியம் இத பத்தி தெரிஞ்சே ஆகணுமா? எரியிற தீயில ஏமா எண்ணெயை ஊத்துறீங்க? சந்திரா, நீ இப்படி தேவையில்லாம கோபப்படுறது உன் உடம்புக்கு நல்லது இல்ல, அவ்வளவுதான். பார்வதி, இதெல்லாம் சும்மா நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. அவங்கள நினைச்சாலே அப்படிதான் எனக்கு அப்பப்ப கோவம் வரும். நீ போய் ரெஸ்ட் எடு, உனக்கு ரச சாதம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். கூட்டிட்டு போ. வா வா. சரி, நான் போய் ரசம் வைக்கிறேங்க.
இந்தாங்க மாப்பிள்ள காஃபி குடிங்க. என்ன மாப்பிள்ள இது? அந்த கழுதியை இந்நேரம் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்களே. என்னால எங்க அம்மாவை மீறி எதுவும் பண்ண முடியல அத்தை. அவங்க அந்த பொண்ணு மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க. இந்த நிலைமையில நான் ரொம்ப பிடிவாதமா இருந்தா அப்புறம் எல்லாருக்கும் என் மேலேயே சந்தேகம் வந்துடும். அதனாலதான் நான் அதுக்கு மேல எதுவும் பேசாம விட்டுட்டேன். நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. நாமளே வாண்டடா எதுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வர வைக்கணும்? எப்படியும் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவளை ஹாஸ்டல் அனுப்பி வைக்க தானே போறோம். அதனால நம்ம அவசரப்பட வேண்டாம். எதுக்கு அவசரப்பட வேண்டாம்னு சொல்ற? அந்த பொண்ணு போறதுக்குள்ள உங்க விஷயத்தை பத்தி அந்த வீட்ல பத்த வச்சுட்டு போயிட்டானா என்ன பண்றது? என்னங்க, அம்மா சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப என்னங்க பண்றது? எதுக்காக இப்படி பயந்து சாகணும்? முதல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு எது பிரச்சனையா இருக்கோ அத முதல்ல சரி பண்ணுங்க. ஆமாங்க, அந்த பார்வதி யாரோ. நாம எதுக்கு அவளை வீட்டை விட்டு அனுப்புறத பத்தி யோசிக்கணும்? பேசாம உங்க பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. எனக்கு மட்டும் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா என்ன? அப்புறம் ஏன் அவளை இன்னும் வீட்டை விட்டு அனுப்பாம இருக்கீங்க? லதா, எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிட முடியாது. அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல நிறைய சிக்கல் இருக்குமா? அப்படி என்ன சிக்கல் இருக்கு? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அட்லீஸ்ட் என் தங்கச்சி மீனாட்சிக்கு கல்யாணம் முடியற வரைக்குமாவது நம்மளை பத்தின விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுக்கும் உங்க பொண்டாட்டிய உங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? இப்பவே நம்மளை பத்தின விஷயம் வெளியில தெரிஞ்சா தங்கச்சியோடைய வாழ்க்கையை பாதிக்கும்ல. லதா, நம்மளால தங்கச்சியோடைய வாழ்க்கையில ஏதாச்சும் பாதிப்பு வந்துச்சுன்னா அப்புறம் நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உன்னை எப்படி நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக முடியும்? அப்புறம் நம்ம 2 பேரையும் மொத்தமா வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. எனக்கு புரியுதுங்க. ஆனா அந்த பார்வதியை நினைச்சாதான் எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இங்க பாரு, நீங்க 2 பேருமே இத பத்தி டென்ஷன் ஆக வேண்டாம். எனக்கு என்னமோ பார்வதியால எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் தோணுது. ஆனா எப்படி இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பார்வதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். சரியா? சரி. பார்வதி, சாப்பிட்டியா? உட்காரு உட்காரு உட்காரு. ஏன் எந்திரிக்கிற? சாப்பிட்டியா? அத்தை கஞ்சியும் ரசமும் வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு இப்பதான் மாத்திரை போட்டேன். சரி, உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? எப்படி இருக்கு? லேசா தலைவலி மட்டும் இருக்கு மாமா, மத்தபடி காய்ச்சல்லாம் போயிடுச்சு. அப்ப சரி. அக்கா, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லடா, துணியெல்லாம் இப்பதான் தோச்சேன். பார்வதி மாத்திரை போட்டுட்டாலான்னு பார்க்கதான் வந்தேன். இப்பதான் கொடுத்தேன். இதெல்லாம் காய போட்டுட்டு தான் வந்து சாப்பிடணும். ஏன் காய போட்டு வந்து பொறுமையா சாயங்காலமா சாப்பிட? ஏங்கா உன்ட்ட எத்தனை தடவைக்கா சொல்றது? ஏன் நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டிய நீ? நான் சொல்றதே கேக்குறது இல்ல நீ. என்ன பார்வதி அப்படி பாக்குற? மாமா, நான் உன்ன சொல்லவா? என்ன 10 கூட சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த வீட்ல மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி, ஆனா நீங்க அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. எல்லாரையும் அரவணைக்கிற உங்க குணத்துக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அடப்போ பார்வதி, இந்த காலத்துல குணத்தை வச்சு 1/2 கிலோ அரிசி கூட வாங்க முடியாது. ஏன்டா அப்படி சலிச்சுக்கிற? பின்ன என்னக்கா, இந்த காலத்துல யாருக்கா குணத்தெல்லாம் பாக்குறா? ஒண்ணு படிப்பே இல்லைன்னா பணத்தை தான் பாக்குறாங்க. இது 2மே தான் உன் தம்பிக்கிட்ட இல்லையே. நீயே அப்படி சொல்லிக்காத. இந்த காலத்துலயும் குணத்தை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ தாங்க உன் தம்பியை மெச்சுக்கணும். அக்கா, இந்த காலத்துல எல்லா பொண்ணுகளும் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில உன் தம்பி என்ன படிச்சிருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும். எனக்கெல்லாம் எப்படிக்கா பொண்ணு கிடைக்கும்? என்னையெல்லாம் எந்த பொண்ணு கட்டிக்க மாட்டா. ஏன்டா தர்மா இப்படி பேசுற? உனக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு யாருடா சொன்னா? நீயா அப்படி நினைச்சிட்டு இருக்காத. பார்வதி சொன்ன மாதிரி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி உனக்கும் ஒரு பொண்டாட்டி வருவா பாரு. ஆனா என்னமோக்கா, நீயும் பார்வதியும் சொல்ற மாதிரி நடக்குதா இல்லையோ, ஆனா இப்ப நீங்க சொல்றத கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. கண்டிப்பா நடக்கும் மாமா. முதல்ல நீங்களே உங்களை குறைச்சு எடை போடாதீங்க. நல்லா சொல்லு பார்வதி. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். ஏ மாமா, நீங்க படிக்கல சரி, இவ்ளோ நாளா யாரையும் லவ் கூட பண்ணது இல்லையா?
அது வந்து யாரு இவனா? இவனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. என்ன சொல்றீங்க? முதல்ல பொண்ணுங்களை தலை நிமிர்ந்து பார்த்தா தானே லவ் பண்ண முடியும். இவனுக்கு எப்ப பார்த்தாலும் அரிசி பருப்பு எண்ணெய் உளுந்து எப்பவுமே அதே நினைப்புதான். அப்படியே அதிசயமா அவன் ஏதாவது பொண்ணை பார்த்தாலும் இவன் பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே அவ ராட்சசி மாதிரில வந்து நிக்கிறாளாம். அப்படியா? அப்படி எந்த பொண்ணு பார்த்தாரு? அக்கா இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பார்வதி, நான் அப்படிலாம் யாரும் பார்த்ததில்ல பார்வதி. எதுக்குடா இப்ப என்ன தடுக்கிற? நான் பார்வதி கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். அவகிட்டயே அவளை பத்தி நீ சொல்ல போறியாக்கா? அக்கா வேண்டாம்க்கா. டேய் நீ சும்மா இருடா. பார்வதி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்பாவும் இவனும் போயிருந்தாங்க. அங்கதான் ஒரு பொண்ணு உருவத்துல ஒரு ராட்சசிய பார்த்ததா சொன்னான். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily.